ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். ஒருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த குரோதி ஆண்டோட ஆவணி மாத தேய்பிறை சனி மகா பிரதோஷம் அதோட சிறு விளக்கங்கள் குருவர்களால். பொதுவாகவே சனி மகா பிரதோஷம் அப்படின்ற ஒரு விசேஷமான காலங்களில் சனீஸ்வர பகவானே பூமிக்கு வர்றாருன்னா ஒரு அப்படி அந்த காக்கை வாகனத்தில் அப்படின்ட்டுலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏதேனும் ஒரு வடிவத்தில் சூட்சமாக அவர் சனி கொடை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய விசேஷமான தான தர்மங்களை சுவாமி சனீஸ்வரரே பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அது என்ன சனிக்குடை அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பெரிய மூங்கில் கூடை, பெரியனா ரொம்பன்ட்டு இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக அவங்கவுங்க நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூடை நிறையா மளிகை சாமான்கள், காய்கறிகள், குறிப்பாக கொடை, அப்புறம் ஒரு செப்பல், இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே பிரதோஷம் அன்று அந்த பிரதோஷ வேலையில் கொடுக்கறது இன்னும் உத்தமம். அந்த மாதிரி ஏழைகளுக்கு, குறிப்பாக ஏழைகளுக்கு இந்த மாதிரி தானம் பண்ணுறது அது ஒரு விசேஷமான சனி கொடை, சனி பிரீத்தி அப்படின்றார் வாத்தியார். எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த சனி மகா பிரதோஷம் காலங்களில் சனீஸ்வரரை பிரீத்தி பண்ணுற வகையில் இந்த மாதிரி தான தர்மங்களை பண்ணுறது ரொம்ப உத்தமம். அதில் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா, ஆகாயம் பூமி சம்பந்தப்பட்ட தானங்கள் தர்மராஜாவுக்கு ரொம்ப பிரீத்தியை தரும். இது என்ன ஆகாயம் பூமி அப்படின்ட்டு சொல்கிறீங்க அப்படி யோசிக்கலாம். ஆகாயம் சம்பந்தப்பட்டதுன்னா கொடை, பூமி சம்பந்தப்பட்டது செப்பல், காலணிகள். இந்த தானங்கள் எப்பொழுதுமே தர்மராஜாவுக்கு ஓரளவுக்கு பிரீத்தியை தரும். ஒன்று, இதெல்லாம் சனி மகா பிரதோஷம் காலங்களில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா, நிறைய தைலங்கள் கூட கோயில்களுக்கு இல்லாத கோயில்களுக்கெல்லாம் தானம் பண்ணலாம். ஏன் தைலம்னா, சனீஸ்வரர் தைலங்களுக்கெல்லாம் அதிபதி. ஏன்னா ஆயுள்காரகன் அவர் அதுக்கு அதிபதியாக விளங்குவதால் இல்லாத கோயில்கள், ஏழைகளுக்கெல்லாம் நிறைய தைல தானங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணுவதால் நம்ம குறிப்பாக சனீஸ்வரரோட பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெறலாம். ஆனால் நம்ம நிறைய பேர் யோசிக்கலாம், இதே எவ்ரி சனி மகா பிரதோஷத்துக்கும் இது ஓகே, ஆப்டான ஒரு விஷயம் வாத்தியார் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதையே இந்த குரோதி ஆண்டோட ஆவணி தேய்பிறை சனி மகா பிரதோஷத்தில் வலியுறுத்துகிறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, குருவர்களால் அன்றைக்கு பூசம் திருநக்ஷத்திரம் இருக்கும். சுவாமியோட திருநக்ஷத்திரம், சனீஸ்வர பகவானோட திருநக்ஷத்திரம் 3 இருக்கு இல்லையா, அதில் ஒன்று இந்த பூசம் திருநக்ஷத்திரம். இந்த பூசம் வேற அன்னைக்கு இருப்பதனால சுவாமியோட அனுகிரகம் கூடுதலாக கிடைக்கும். ஒன்று, இந்த பூசத்தோட ஒரு விசேஷம் மகிமை பார்த்துட்டிங்கன்னா, அந்த பூசத்தில் பண்ணக்கூடிய தான தர்மங்கள், பூஜைகள், தர்ப்பணாதி விஷயங்கள் எல்லாமே எதை கொடுக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு ஆயுள் பங்கம், ஆயுள் விஷயத்தில் ஏதேனும் குறைபாடு இருக்குது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அந்த நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமான திருநக்ஷத்திரம் தான் இந்த பூசம். அதனால தான் பூசத்தில் பண்ணக்கூடிய விசேஷங்கள், தான தர்மங்கள் எல்லாமே நம்மளோட ஆயுளை பலப்படுத்தி தரும். ஸோ இதை இது ஒரு விஷயம் இந்த குரோதி ஆண்டோட தேய்பிறை சனி மகா பிரதோஷத்துக்கு ஒரு கூடுதல் சிறப்பு. இன்னொரு கூடுதல் சிறப்பு ஒன்று உண்டு. அது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, சுவாமி சனீஸ்வர பகவான் வக்ரகதி சஞ்சாரம். ஸோ சுவாமி பிரீத்தி பண்ணுறதற்கு ஏற்ற ஒரு காலம். அது மட்டும் இல்லாமல் சுவாமி வக்ரமாகி திரும்பி வரச்சே, அவர் இப்போ புரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறார் வச்சிங்களேன், அப்படி சதயத்தை நோக்கி கீழே இறங்கி வர்றார். இன்னும் கொஞ்ச நாளில் சதயத்துக்கு போயிடுவார். சதயத்துக்கு போனால் நமக்கு என்னையா அப்படின்ட்டு யோசிக்கலாம். இந்த சதயம் விசேஷமான தர்ம நட்சத்திரம். தர்மராஜா நித்திய வழிபாட்டுக்குரிய ஒரு விசேஷமான திருநக்ஷத்திரம் இந்த சதய நட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் அந்த சதயத்துக்கு இன்னொரு பேரே அது தர்ம சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு திருநக்ஷத்திரம். அது குறிப்பாக நீங்கள் ஒரு சிலரெல்லாம் பாருங்களேன், நல்ல உத்தமமான சில அடியார்கள் இருக்கிறாங்க அந்த சதயம் நட்சத்திரம். அவங்க எப்படி இருப்பாங்க பார்த்துட்டிங்கன்னா, இப்போது ஒரு குறிப்பிட்ட எப்படி சொல்லணும்னா, மகாபாரதத்தில் ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுத்துறோம் குருவர்களால். தர்மத்தில் சிறந்தவங்க யார், தர்மம் பண்ணுறவங்கள சிறந்தவங்க யாருன்ட்டு அப்படின்ட்டு ஒரு எண்ணம், ஒரு கேள்வி வந்துடுது. தர்மர் தான் சிறந்தவர் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க.
ஆனால் கிருஷ்ணர் வந்து அப்படியா சரி பார்க்கலாம், கர்ணனும் ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்றாரு. சரி, பாண்டவர்களுக்கு ஒரு எண்ணம், என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. சரி, உடனே கிருஷ்ணர் இதை வந்து நிவர்த்தி பண்ணணும். தர்மத்தில் கொடையாளி யார், சிறந்த கொடையாளி தர்மவான் யார் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய தங்கமலையை ஒன்று உண்டு பண்ணி பாண்டவர்கள்கிட்ட, தர்மர்கிட்ட குறிப்பாக, இந்த மாதிரி இந்த சூரிய அஸ்தமிக்கிறதுக்குள்ள இந்த மலையை வந்து நீ தர்மம் பண்ணி முடிச்சிடணும் முழுசா, இந்த தங்கமலையை அப்படின்றாரு. தர்மராஜாவும் அவங்களோட சகாக்கள், அதாவது தம்பிகளும் சேர்ந்து, எல்லாருமே சேர்ந்தே அதை வெட்டி அந்த தங்கமலையை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பெருசு எவ்வளோ எவ்வளோ முடியுமோ வெட்டி வெட்டி தர்மம் தான் எல்லாரையும் கூப்பிட்டு தான தர்மம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து, அந்த மலையை வந்து முழுசாக தர்மம் பண்ண முடியல. தர்மர் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டாரு, அப்போ இந்த மாதிரி முடியல. ஸோ ஓகே, அடுத்து கர்ணனுக்கு அதே அளவில் ஒரு மலை, தங்கமலை. இது நம்ம அடியார்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். கர்ணனை கூப்பிட்டப்பா, இந்த மாதிரிப்பா இந்த தங்கமலையை வந்து நீ சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள, அதே நியதி தான், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நீ இதை தர்மம் பண்ணிடு அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த தங்கமலையை கர்ணன் கிட்ட ஒப்படைக்கிறார். கர்ணன் என்ன பண்ணாருன்னா, அப்படியே அந்த வழியாக ஆண்ட வேலை சொல்கிறாங்க பாருங்க, அந்த வழியாக போயிட்டு இருந்தாங்க. ஒரு 2 பேரை கூப்பிட்டு, அப்போ இந்த தங்கமலையை அப்படியே 2 பேரும் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு தர்மம். இது எதுக்கு இங்கே சொல்கிறோன்னா, இந்த சதய நட்சத்திரத்துக்குரியவர்கள், எல்லா நட்சத்திரத்துக்குரியவர்களும் விசேஷமான தான தர்மத்தில், அதுவும் நம்ம அகஸ்திய விஜய் அடியார்கள் ரொம்ப கை தேர்ந்தவங்க தான தர்மம் பண்ணுறது. ஏன்னா குருகுலம், நம்மளோட குருகுலமே வாத்தியார் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயமே தர்மம். தர்மம் எவ்வளோ முடியுமோ கர்மம் தொலைஞ்சுது அப்படின்ட்டு. அதில் குறிப்பாக அந்த சதய நட்சத்திரக்காரங்கள் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு தேவையான ஒரு ஏதேனும் ஒரு பூ ஒன்று கொஞ்சம் தேவைன்னா அவங்க ஒரு பெரிய மாலையை வாங்கி போட்டுருவாங்க. அவங்கள பற்றியோ நாளை பற்றியோ கவலையப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி அடியார்கள் நமக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் இருக்காங்க. கொஞ்சம் தேவைன்னா நிறையவே, என்ன தேவையோ முழுமையான தேவையை கொடுத்துருவாங்க, பரிபூர்ணம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த திருநட்சத்திரத்தில் சனீஸ்வர பகவான் வரைச்சேன் என்னன்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் நிறைய தர்மங்கள் பண்ணியிருக்கிறாங்களோ, நிறைய இந்த மாதிரி குறிப்பான காலங்களில் நிறைய தான தர்மங்கள் பண்ணியிருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் நிறைய வந்து சுவாமியோட ப்ளீஸ், அதாவது வந்து வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள் நிறைய கிடைக்கும். பண்ணாதவங்களுக்கு வழக்கம் போல் அவங்களுக்கு சுற்று வர்றாரு இல்லையா, 7.5 அஷ்டமன்ட்டு, அப்போது வச்சு பார்த்துக்குவார். ஸோ அதனால் இந்த மாதிரி இப்போ வரக்கூடிய, அதுவும் குறிப்பாக இந்த குரோதி ஆண்டோட ஆவணி தேய்பிறை மகா பிரதோஷத்தில் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணிட்டோன்னா பலவிதமான அனுகிரகங்கள், குறிப்பாக சனீஸ்வர பகவானோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் குருவர்களோடு சேர்ந்தே கிடைக்கும். ஓம்.